இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃப்ளாமிங்கோ பேர்டு, அதாவது பெரும்பூ நாரை பற்றி தான் பார்க்கலாமா. இந்த ஃப்ளாமிங்கோ பறவையுடைய தமிழ் பெயர் பெரும்பூ நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நாரை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவையாகும். இந்த ஃப்ளமிங்கோக்கள் நீண்ட முடியற்ற மெல்லிய கால்கள் மற்றும் நீண்ட குறுகிய வளைந்த அலகையும் கொண்டது. இதுக்கு அழகான கழுத்து மற்றும் கால் விரல்கள் வாத்துக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரியே தான் இருக்கும். பெரிய இறக்கைகள் மற்றும் குறுகிய வால்களும் இருக்கும். இது நிமிர்ந்து நின்றதுன்னா சுமார் 1.5 மீட்டர் உயரம் வரை இருக்கும். இந்த பறவைகள் நம்ம பார்த்துருப்போம், செந்நிறம் கலந்த வெள்ளை உடலை கொண்டது. இது உப்பு தண்ணி எங்கே இருக்கோ, அதாவது ஏரிகளில், அதே மாதிரி கடும் வெப்பத்தை தாங்கிக்கூடியதாக வாழக்கூடிய இந்த பூநாரை உப்புத்தன்மை அதிகம் உள்ள இடங்களில் இருக்கும். தமிழகத்தில் கோடியக்கரை வன உயிரினங்கள் பறவை உய்விடம் புகலிடத்திற்கு நிறைய பறவைகள் வருவது ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து உயர செல்லும் காட்சி மனதை ரொம்பவே கவரும் தன்மை உடையது. கூட்டமாக இருக்கும் இந்த பூநாரையை எப்படி சொல்லுவாங்கன்னா ஃப்ளாம்போயன்ஸின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளமிங்கோக்கள் பொதுவாகவே நீண்ட காலம் வாழுது. சுமார் 20 முதல் 50 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. இந்த ஃப்ளமிங்கோக்கள் உணவு போதுமானதாக இல்லைன்னா, அதாவது அதனுடைய உணவு, அதாவது என்னென்னா இறால் மற்றும் ஆல்கேக்கள், இந்த மாதிரிப்பட்ட உணவுகள் போதுமானதாக இல்லைன்னா அதனுடைய உண்மையான நிறம் வெண்மை, அந்த நிறத்தில் மாறிடும். இறக்கைகளுக்கு கீழே உள்ள இறகுகள் கருப்பு நிறம், உண்மையிலேயே கருப்பு நிறம். ஆனால் அது எப்படி இந்த பிங்க் கலரில் மாறுதுன்னு உள்ளதை நான் சொல்கிறேன். கரோட்டினாய்டுகள் கேரட்டுக்கு ஆரஞ்சு நிறத்தை கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா பழுத்த தக்காளியை சிவப்பு நிறமாக மாற்றக்கூடியது மாதிரி, இந்த ஃப்ளமிங்கோ ஆல்கா மற்றும் உப்பு இறால்களை சாப்பிட்றதுனால அதன் உடல் நிறமிகளை வளர்சிதை மாற்றம் செய்கிறது. இந்த பறவையுடைய குணநலன்கள்னு பார்த்திங்கன்னா இது எளிதாகவே நீந்தக்கூடியது. கொஞ்சம் ஆழமான நீரில் இது இரை தேடிச்சுன்னா இதனுடைய வால் நீருக்கு வெளியே இருக்கும். அதனுடைய உடல் முழுவதுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இது ஒரு முக்குளித்த நிலையில் புழுக்களை அரித்து உண்ணும். இது பறக்கும்போது அதனுடைய ஒடுங்கிய கழுத்தை நீட்டி பறக்கும். சிவந்த கால்களையும் சேர்த்து பின்னால் நீட்டிக்கொள்ளும். சில நேரங்களில் வாத்து எப்படி சத்தம் இடுமோ அதே மாதிரி இதுவும் சத்தத்தை எழுப்போம். இந்த பூநாரைகள், அதாவது ஃப்ளமிங்கோக்கள் இடம்பெயரும்போது முக்கியமாக இரவில் தான் பயணம் செய்யுது. இது மேகமற்ற வானம் மற்றும் காற்றுடன் பறக்க விரும்புது. ஒரு இரவில் சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சுமார் 600 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருக்குது. இது பகலில் பயணம் செய்யும்போது கழுகுகள் இதை வேட்டையாடுறதை தவிர்க்கிறதுக்காக இது மிக உயரத்தில் பறக்கும். இந்த பூநாரைகள் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. இதனுடைய கூடு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேற்று மண்ணை குவித்து வைத்து கூடு ஏற்படுத்துது. ஈரமான களிமண்களை உயரமாக கூட்டி வச்சு இது ஒரு கூடை கெட்டுது. சூரிய வெப்பம் வரும்போது அந்த கூடு உலர்ந்து நல்லா அப்படி நேர்த்தியாக ஒரு 30 சென்டிமீட்டர் உயரம் வரை அதனுடைய கூடு இருக்குது. சுமார் 1 அல்லது 2 முட்டைகள் இடும் இந்த பூநாரைகள் ஆண் மற்றும் பெண் பூநாரைகள் இரண்டுமே ஒன்று மாற்றி ஒன்று அடை காக்கும். இந்த அடை காக்கும் நாரை இதனுடைய அந்த கூட்டின் மேலில் காலை மடக்கி உட்கார்ந்து தான் அடகாக்குது. இந்த ஃப்ளமிங்கோவின் தொண்டையில் ஒரு பகுதியில் அதுக்கு ஒரு விதமான பால் சுரந்து அதை தான் அந்த குஞ்சுகளுக்கு அது உண்ணுறதுக்கு கொடுக்குது. இந்த பால் புரதம் மற்றும் கொழுப்புகளால் நிறைந்தது. ஒரு ஃப்ளமிங்கோ குஞ்சு தானாகவே உண்ணும் வயதாகும் வரை 2 பெற்றோர்களும் இந்த பாலை உற்பத்தி செய்து கொடுக்குது.
இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ளமிங்கோ பேர்ட் பூநாரை பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.